சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாங் டைமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஸோ நாளையோட வியூ எப்படி இருக்கும், இல்லை 2 நாள் 3 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும். சைட்வேஸில் இருந்தால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும், இல்லை ஹையில் இருந்தால் ஹையில் இருக்கும், பை ட்ரெண்டில் இருக்கும், இல்லை டவுன் ட்ரெண்ட்னால் மார்க்கெட் வெளியில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஓவரால் சார்ட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணுறப்போ அந்த லெவலை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இந்த லெவல் இருக்குது அப்படின்றது. ஏன்னா வீடியோ போயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ. ஸோ நீங்கள் பார்க்குறப்பயே அந்த லெவல்ஸு, அந்த சப்போர்ட்டு நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, எந்த டைம் ஃப்ரேமில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃப்ரேமுக்கு நீங்களும் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்கும், மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறோம், ஸ்விங் ட்ரேடுக்கு பார்க்குறோம். இது இல்லாமல் இடையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிஸ் பார்க்குறோம், ஸ்டோரிஸ் பார்க்குறோம். இது இல்லாமல் எம்சிஎக்ஸ் கரன்சி, இது பார்க்கலாம், ஃபாரெக்ஸ் பார்க்கலாம் ஏதாவது டைம் இருந்தால். ஓகேங்களா? ஸோ மந்த்லி சார்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பேங்க் நிஃப்டி என்ன இருக்குது, 2002லேருந்து 2021-22லேருந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கிளியராக வந்து மந்த் சார்ட்டு ஸோ மந்த் சார்ட்டில் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு லோவில் இந்த ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நமக்கு லோ அண்ட் ஹை. ஸோ இந்த லோ, இந்த ஹை எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி தான் ஆக்சுவலாக. என்னென்னா இங்கே வந்து என்ன நடக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து டவுன் ஆகலை ஆக்சுவலாக, டவுன் ட்ரெண்டு தான், கிளியராக டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் என்ன இருக்குது, இது மந்த்லி சார்ட்டு இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இதோட ரேஞ்ச் என்ன இருக்கும் உங்களுக்கு, $4000 உங்களுக்கு. 4000 பாயிண்ட்ஸ்லேயே மார்க்கெட் என்ன இருக்குது, 4000 பாயிண்ட்டுன்றது மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு 500-600 பாயிண்ட்டு மூவ் ஆகும் நிஃப்டி. இது வந்து 1 2 3 4 5 6 மாதம் அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயுமே என்ன ஆகலாம் உங்களுக்கு, மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ஒரு 1 or 2 months சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட வியூ உங்களுக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லைட்டாக அப்படியே போயிட்டு நம்ம வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டு இதெல்லாம் ஸோ வீக்லி சார்ட்டில் ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் பாண்டையும் பார்த்துங்க. பிரேக் அவுட் ஆகிற பக்கம் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஹையர் ஹை தான் ஆக்சுவலாக. மறுபடியும் டவுன் ஆகுதுன்னா இந்த லோ டு இந்த ஹை ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு. லோ டு ஹை. ஓகேவா?
0.5 or 0.6. 0.5 59 550 இல்லைனா 59 349. ஸோ இந்த 2 லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நோட் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, இல்லை ஏதாவது அப்டேட்னால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டியோட வியூ. ஆக்சுவலாக ஓவரால் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம், ஐட்டம் ஃப்ரம் த மார்க்கெட் என்ன தான் ஸ்விங் ஆகி மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வால்யூமே வந்து போக போக இங்கே இன்க்ரீஸ் ஆகிருந்த வால்யூம் வந்து வால்யூம் இல்லை நமக்கு தெரியுதா? கீழே இந்த வால்யூம்ஸ் உங்களுக்கு வால்யூம்ஸ் வந்து ஒரே இதுவாக தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஸோ ஹை அண்ட் லோ மார்க்கெட் வந்து இந்த ஹை அண்ட் லோவில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 2 3 4 5ஆவதுல பிரேக் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு டவுட் இருக்குன்னா கேளுங்க. அதர்வைஸ் வந்து இப்போது நம்ம இன்னுமே ஷார்ட்டாக போகணுன்னா அப்படின்னா டே சார்ட். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டில் பிரேக் அவுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு $60,400 60,400. ஓகேங்களா? ஹை 58,600 650 58,650. ஸோ இந்த 2 ஹை அண்டு லோ. ஸோ இந்த 2 லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். இல்லைனா மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக இருக்கும், வீடியோஸ் குவாலிட்டியாகவும் பெட்டராகவும் இருக்கும். இன்னுமே கொஞ்சம் என்ன பண்ணலாம், பெட்டராக கொடுக்க ஹெல்ப் இது பண்ணுறேன். இன்னும் இதோட நம்ம சார்ட் தான் அனலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. பெட்டரானா எப்படின்னா இன்னும் அடுத்த பார்ப்போம். ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.